ஹே ஹாய் கைஸ். ஆல்ரெடி பார்த்த சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம சீரிஸ்குள்ளே போகலாம். ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. வீடெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் கேட்குறா, இந்த வீட்டுக்கு என்ன குறைச்ச நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விண்டோ கூட வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கரும் வந்து பேசுகிறாங்க. இவங்க ஃபிலிப்பினோ போல். இப்போ எங்களுக்கு சேலரி ஹை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க அங்கிளும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது போட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் எங்கே தங்க போகிறோன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மவுண்டெயினில் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் சொல்கிறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஷாக் ஆகுறா. மவுண்டெயினும் கிளைம் பண்ணி போகிறாங்க. பாதெல்லாம் ரொம்ப கரடு முரடாக இருக்குது. சிக்னலும் இல்லை. ஒரு வழியாக எப்படியோ ஒரு கேவை ரீச் பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு அவங்க அங்கிளும் அடிபட்டிருக்கும் காலில். அவங்களையும் படுக்க வைக்கிறா. சுத்தமாக உடம்பு முடியல போல் அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, ஒழுங்காக நம்ம ஹோட்டல்லையே தங்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர்கியூலாம் பண்ணக்கூடாது. கீழே போயிட்டு ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கிளும் சொல்லிட்டு இருக்காங்க. மேப்பெல்லாம் கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் எனக்கு பார்த்து போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்மேனும் இந்த எதுக்கும் இது சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுக்கோன்னு ஒண்டிகோலை கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது மறந்துட்டியா, நம்ம இப்போ மவுண்டெயினில் இருக்கோம், நிறையா கரடிங்கெல்லாம் இருக்குது, அது ஹியூமன்ஸையும் சாப்பிடக்கூடியதான், ஸோ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது கரடிக்கிட்டேருந்து இதை என்னை காப்பாற்றும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கரடிங்கெல்லாம் வந்துருச்சுன்னா என்னோட பேரை வானத்தை நோக்கி 3 டைம் கற்று நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிண்டலாம் என்ன, இந்த நிலமையில உங்களால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசில் அந்த ஸ்டோரேஜ் ரூமில் மாட்டியிருக்கும் போது என்னை கூப்பிட்டு நானும் மேஜிக்கெலாம் வந்துட்டேன் இல்லையா, அந்த மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ஹீரோயினும் அந்த உண்டிக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போன உடனே ஜென்மேன் காலில் பாஸ்டின் இந்த ட்ரக்ஸ் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்டின்ங்கிறது அந்த ஆல்ரெடி ஃபிலிப்பின ஒர்க்கர் இல்லையா, அவங்க தான். ஜென்மேன் இவ்வளவும் பண்ணுறதுக்கு காரணம் ஹீரோயினை ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறதுக்காக தான். அதே கேவுக்குள்ளே ஒரு பெரிய பேக் இருக்குது, மேபி அதில் கன் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஹீரோயின் தான் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு கேட்டை திறந்தா அங்கே நிறைய வைல்ட் டாக்ஸ்லாம் இருக்குது. ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எப்போவுமே ஹைனா தானே கண்ணுக்கு தெரியும், அந்த கையோட அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ரொம்பவே பயந்து போகிறாங்க. சின்ன வயசில் அங்கே அங்கிள் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, வீக்காக இருக்கிறதுங்க தான் பேக் பண்ணும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்க பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பயங்கரமாக தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு ஒரு டாகையும் குறிப்பாத்து அடிக்கிறாங்க. மீதி டாக்ஸ்லாம் குலைக்கும் போது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கரெக்டாக ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. நான் எல்லாம் ஓடி போயிடுது. வேற யாரும் இல்லை, அங்கே ஜின்மேன் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜின்மேனும் ஹீரோயினும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு தான் காய்ச்சல்ல முடியாமல் படுத்துருந்தீங்கல்ல, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேச்சராக இருக்கிறதுனால சீக்கிரமாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கால் வேற ஹர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அதுவா இன்னும் வலிச்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் சொல்லிட்டு இருக்கான். அது சரி, உங்கள்கிட்ட கன் ஏதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேஷன் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வந்திருந்தீங்களா என்னன்னு கேட்கும்போது ஆமாம், என்னோட பேக்கில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். அப்படின்னா என்கிட்ட கன்னை கொடுக்கறது பதிலாக உண்டிக்குள்ளே எதுக்கு கொடுத்தீங்க, உண்மையாலுமே நீங்கள் அங்கிள் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஜென்மேனும் இல்லை, உனக்கு கன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் உண்டிகோலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் பாட்டிலை ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உடையவே மாட்டேங்குது. திடீர்னு உடையுது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்க அங்கிள் கன்னால் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துலேயும் வந்துட்டு இது என்ன உண்மையான கன்னா, இது இல்லீகல் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது நீ இதை ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கன்னை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அங்கிளும் அந்த கன்னில் உள்ள பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக கழட்டி வச்சுட்டு இதான் போல்ட்டு இதான் ஸ்லைடுன்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு எப்படி மாட்டணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போக போக நல்லா கற்றுட்டு அவங்களே கன்னெல்லாம் திருப்பி ரெடி பண்ணிவிட்டு ஷூட் பண்ண கற்றுக்குறாங்க. ஸோ இப்படியே டைட்டிலை போட்டு ப்ரெசன்ட் ஸ்டோரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினும் ஒரு ட்ரோனை அடித்து உடச்சிருப்பாங்க. அதோட முடிஞ்சது இல்லையா, இப்போ அந்த சீன் தான் காமிக்கிறாங்க. ஜங்கு ரொம்பவே பயந்து போயிருக்கான். அந்த கபோர்ட் தான் புல்லட் ப்ரூஃப் ஆச்சு, அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரோன் நிற்குது, வழக்க போல் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதே நேரத்தில் மின்னைன்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க கார் விட்டு இறங்கி கன்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே அந்த ட்ரோனும் ஷூட் பண்ணுறதை நிறுத்திடுது. வழக்கம் போல் ஏதோ ஒரு பாம் மாதிரி அடிக்கும் இல்லையா, அந்த டோர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடுது. ஹீரோயினும் அதை பார்க்குறாங்க. 2
2 பேரும் ரொம்ப தூரம் போய் விழுகுறாங்க. கரெக்டாக இப்போ ட்ரோன் 2 பேரும் ஏம் பண்ணி நிற்கும்போது அங்கேருந்து மின்னையை ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ட்ரோனும் கீழே விழுந்துருது. நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜோங்க அங்கே போகும்போது மின்னையை அவனோட சண்டை போட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஜியானோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஒரு ஊசியை போட்டு விட்டுடுறாங்க. ஹீரோயினும் உண்டிகோலை வச்சுட்டு மின்னைக்கு ஆப்போசிட்டாக ரெடியாக இருக்காங்க. கன்னுக்கு ஆப்போசிட்டாக உண்டிகோலை அப்படின்னு சொல்லி இலக்காரமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்காட்டியும் ஹீரோயினோட ஷார்ட் தான் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் மின்னையும் தப்பிக்கிறா. ஹீரோயினும் மின்னையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் மின்னையை லாக் பண்ணிடுறா. நீ யோசிக்காமல் மூவ் பண்ணுற, இப்படி பண்ணால் நீ செத்துருவ. உங்கள் அங்கிளை மாதிரி கொஞ்சமாச்சும் யோசிச்சு மூவ் பண்ணால் தான் அவளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் ஏதோ ஸ்கேன் பண்ணுறாங்க. க்ரீன் கோட் காமிக்குது. கையில் ஒரு கோடை இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் எபிசோடில் கூட யாரோ ஒருத்தவங்க கையிலேருந்து கிழிக்கும் போது பிளட் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுவும் கோடு தான். இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க அதுக்கு ஒரு கோட் வச்சுருப்பாங்க போல். ஹீரோயினையும் விட்டுருப்பாங்க. அதே நேரத்தில் கரெக்டாக ஒரு கன் ஷூட் பண்ணுறத தெரிஞ்சு ஹீரோயினை பிடிச்சி அந்த பக்கமாக தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த ஷூட்டர் தான் ஷூட் பண்ணியிருப்பான். காரில் இருந்துட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் பயந்து போய் உட்காந்துருப்பாங்க இல்லையா. இப்போ மின்னையை பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, நான் உன்னை இங்கே கொல்றதுக்காக தான் வரல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. யார் நீங்கள், ஜோங்குக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பயப்படாத, அவனுக்கு வெறும் மயக்க ஊசி தான் போட்டிருக்கேன், அவன் எஞ்சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஸ்ட்ரேஞ்சாகவே ஃபீல் ஆனது இல்லையா, அவனோட அங்கிளோட நேம நீ வானத்தில் நோக்கி கத்திருக்க. இந்த கடைசி 10 வருஷத்தில் 3 தடவை தான் இது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலில் ஒன்று புல்லி பண்ணப்போ ஸ்டோரேஜ் ரூமில் அடைச்சி வச்சது, 2வது ஹராஸ்மெண்ட் அப்போது, 3வது கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பிரச்சனை நடந்தது அப்போது. உனக்கு தொல்லை கொடுத்த கேர்ள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண போகட்டும் ட்ராப் அவுட் ஆனா, இதுக்கெலாம் என்ன காரணம்னு நினச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி க்ரீன் கோடு இருக்கவங்கள நாங்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணோம், அது எங்களோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் நீ ஒவ்வொரு தடவை கத்தும் போதும் ஒன்று நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மின்னையும் சொல்லிட்டு இருக்கா. என்ன இழவு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்தும் போது நீயே பார்த்தல அந்த ட்ரோன் ஒன்று கொல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கொல்றதுக்காக கேள்விப்படை மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. மொட்டையாக இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் தான் கிம். இந்த இதோட பாஸ் போல, அவங்க சொல்படி தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 21 வயசு பிள்ளை தான், அந்த பிள்ளை ஈஸியாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷூட்டரும் கிம்மும் ஒரு டிவைஸ் மூலியமா பேசிட்டு தான் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. மின்னையும் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்மோக் பாலை போட்டு விட்டுருப்பா. ஸ்மோக்காக இருக்கிறது சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு ஷூட்டர் ட்ரோனை வச்சு அந்த ஸ்மோக்லாம் விளக்கி விட்டுட்டு இருக்காங்க. மின்னையும் கரெக்டாக ஷூட் பண்ண வரும்போது அந்த ஷூட்டருக்கு ஒரு அளவுக்கு மின்னை எங்கே இருக்கான்னு தெரியுது. அவனும் ஷூட் பண்ணிடுறான். இப்போதான் அந்த கன் கீழே வந்திருக்கும். அவங்க அந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஹீரோயின் இந்த பக்கம் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. மின்னை அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கிம்மும் பார்த்துடுறான். இனிமே நம்மளோட வேலை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போது போலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டர் கன்னையும் ஷூட் பண்ணி அது சோஃபா கடியில் போயிருக்கும். ஹீரோயினும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. கொஞ்சமாக தெளிய வந்து பிளைண்ட் ஸ்பாட்லாம் யோசிச்சு கஷ்டப்பட்டு கேல்குலேட் பண்ணி அந்த பக்கமாக ஜம்ப் பண்ணி சோஃபா கடியில் இருக்க கன்னை எடுக்கலாம்னு நினச்சி சோஃபாவை தள்ளி விட்டா பெரிய கன் இருக்கும். அதை கரெக்டாக ஏம் பண்ணி நிற்பாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஷூட்டருக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் விழுந்திருக்கு. அவன் பயந்துடுறான். ஃபோர்ஸுக்கு கீழே விழுந்துடுறாங்களா. இப்போ மின்னை தான் கையை கொடுக்குற ஹீரோயினும் இப்போ மின்னையை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோஃபா கடியில் கன்னை எப்படி ஒழிச்சு வைப்பாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அதுதான் என்னோட செல்ல ஜின்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது உங்களோட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே ஜொங்கு குறி வச்சு ஒருத்தர் ஷூட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. மின்னையும் கரெக்டாக அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. உன்னோட அங்கிளோட ஒர்க் பிளேஸ் அவனுக்கு தெரியும்ல, அந்த ரூமுக்கு கீழே மூர்த்த ஹெல்ப்போட டோர் இருக்கும், அதுக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது உன்னோட அங்கிளை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எப்படியாவது வெளியே போயிடலான்னு அந்த புல்லட் ப்ரூஃப் டோரை எடுத்துகிட்டு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நடந்துட்டு இருக்காங்க. இங்கே அந்த ஷூட்டரும் ஹீரோயினுக்கு குறி வைக்கிறான். அதே நேரத்தில் மின்னையும் ஷூட்டருக்கு குறி வைக்கிறாங்க. கரெக்டாக அது டிரைவர் மேலே போய் விழுது. இதுக்கப்புறம் அவனால் மூவ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ஷூட் பண்ண முடியாது இல்லையா. இங்கே அந்த ஷூட்டரும் ரொம்பவே காண்டாயிட்டு இருக்கான். ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஒர்க் ரூம் கராச் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அங்கேயும் அந்த கூலிப்படை ஆட்கள்லாம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மின்னை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. மூர்த்த ஹெல்ப்னு ஒரு டோர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் காமிச்சு கொடுத்துட்றாங்க. ஹீரோயினும் அங்கே போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்வேர்ட் கேட்குது. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன வச்சுருப்பாங்கன்னு ஒன்றையும் மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்கிள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் ஐடி நம்பரும் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த நம்பர் சொல்லவும் சரி அந்த நம்பராக இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அடுத்து ஃபேஸ் ரெகக்னைசேஷன். ஹீரோயினோட ஃபேஸை ரெகனைஸ் பண்ணி ஒரு லிஃப்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. ஹீரோயினும் ஜொங்கும் போகிறாங்க. அது கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கடைசியாக ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஹீரோயின் இப்படி ஒரு இடம் இங்கேயா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வியப்பு பார்த்துட்டு இருக்காங்க.
இங்கே ஜோங்கும் உண்மையாலுமே இது இருக்கா அப்படின்னு சொல்லி வியப்பா பார்த்துட்டு இருக்கான். கோட் ரெட் கோட் பர்பிள்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தான் இருந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு நல்லா சேஃப் ஆகிட்டோம்னு நினைக்கும் போது அங்கே ஒருத்தன் கன்னை வச்சுட்டு ஹேம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இங்கே அந்த கராஜ்குள்ளே எல்லா கூலிப்படை ஆட்களும் உள்ளே வந்துட்டாங்க. கதவையும் இழுத்து மூடிட்டாங்க. இங்கே மின்னையை சிரிச்சிட்டு இருக்கா. அதோட 3rd எபிசோட் முடிஞ்சது. இப்போ 4th எபிசோட் தான் ஆரம்பிக்குது. ஃபிலிப்பினோ கோட் மாதிரி தான் தெரியுது. ஒரு லாயரும் ஜின்மேன்ட்ட கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் டிஃபரன்ஸ் சிவிலன்ஸை கொன்னதை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே ஜின்மேனும் அமைதியாக இருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணால் இன்னொரு சீனில் ஃபியூனரல்லேருந்து பாப்பாவும் ஜின்மேனும் வந்திருப்பாங்க. அப்போ ஜின்மேனுக்கு ஃபோன் வந்திருக்கும், பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, என்ன பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத காமிக்கிறாங்க. யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஜின்மேன் கேட்கும்போது ஜான்ஷோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு எப்படியே நம்பர் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இப்போ முக்கியம் இல்லை, பேல் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், அந்த ஃபியூனரலுக்கு லீயை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜின்மேன் ரொம்பவே பயந்து போயிட்டு பாப்பா கிட்ட ஃபியூனரலுக்கு போயிட்டு வந்துடுன்னு தனியாக விட்டுட்டு போயிருப்பாங்க. இங்கே ஜின்மேனும் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு லேடி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு போல். உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா, என்னோடய ஃபோன் டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து செம்மையாக ஒரு ட்ரக் வந்து இடிச்சிட்டு இருக்கு. ஜின்மேனுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த ட்ரக்கில் நிறையா பேர் ஜின்மேனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி டைட்டிலில் போட்டால் ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே தான் எல்லா கூலிப்படை ஆட்களும் இருந்துட்டு இருக்காங்க. இருக்கிற வெளிச்சத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. ரொம்பவே இருட்டாக இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மின்னையே செம்மையாக ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிட்டு இருக்கா. கிம்முக்கு புரியா வந்துருச்சு. ஓகே, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டா நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரத்தில் ஷூட்டர் வேற நோயின்னு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். மின்னைக்கும் கூலிப்படைக்கும் நடக்கிற சண்டையில் தெரியாமல் ஒரு புல்லட் மேலே ஷூட் ஆகிடும். அங்கேருந்து வெளிச்சம் வரதை பார்த்துட்டு இப்போ எல்லாரும் மேலேயே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு தேவைப்படுற வெளிச்சமும் இங்கே வந்துடுது. மின்னையும் ஒரு வழியாக எல்லாரையும் போட்டு தள்ளிடுறா. இப்போ அங்கே கிம் மட்டும்தான் பேலன்ஸு. கிம்முக்கும் மின்னைக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. மின்னையே லைட்டாக கத்தியை வச்சு ஸ்க்ராட்ச் தான் போட்டுட்ருப்பா. ஆனால் இப்போ கிம் மின்னையே கொல்லவே போயிட்டாங்க. கத்தியில் பாய்சன் தடவி வச்சிருப்பா போல். ஃபேஸ்லாம் ப்ளூ கலரில் மாறி அங்கேயே கிம்மும் இறந்துடுறான். ஸ்டோரேஜ் ரூமுக்கு கீழே ஹீரோனும் ஜோங்கும் வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே மாஸ்க் போட்டவன் கூட கன்று பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருப்பானே, அந்த சீன் தான் காட்டுறாங்க. ஹாய் ஜியா, நான் அவனோட ஃப்ரெண்டு தான். இந்த ஹேண்ட் கஃபை ஒழுங்காக ஜோங்குக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது உன்னை எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜோங்கும் கேட்டுட்டு இருக்கான். அவனும் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஹீரோயினும் கண்ணை வச்சும் இருக்கிறதுனால சரின்னு சொல்லி அந்த ஹேண்ட் கஃபை ஜோங்குக்கு போட்டு விடுற மாதிரியே இங்கே இவனோட சண்டை போட்டு அவனையும் மயக்கமடை வச்சிடுறான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கூட ஒரு பையன் இருப்பான். 2 பேரும் ஒரு கேமில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அந்த பையன் கூட ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கா. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அந்த பையனும் அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். கிஸ் பண்ணலான்னு நினைக்கிறான் போல். ஹீரோயினும் அப்படியே பின்னாடி போய் கதவுல சாஞ்சிக்கிறாங்க. கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வரும்போது கரெக்டாக கதவை திறக்கிறாங்க. அவங்க அங்கிளோட கையில் போய் விழுக்கிறா. இங்கே அந்த பையனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிளுக்கு ஹலோ சொல்லிட்டு இருக்கான். பாஸ்ன்னு ஒரு பக்கமாக மஃப்ளரில் ஹோல் இருக்குது, நான் அவனுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ ஹெல்மெட்டில் வண்டியில் பிரச்சனை வச்சுட்டு நீ வண்டி ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த பையனும் ரொம்பவே பயந்து போயிடுறான். நான் உன்னை இங்கேருந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பாசின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பார்ட் டைமாக ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க போல். அங்கே இவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். இவங்கள பற்றி தான் காசிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பையனும் வரான். சரி வந்து ஏதாவது பேசுவான்னு ஹீரோயின் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் ரொம்பவே சோகமாகறாங்க. ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும் போல். எக்கச்சக்கமான கன்ஸ் பெர்மிட் இல்லாததுனால எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இல்லீகலாக கன் வச்சுருக்கவங்களுக்கு 3லேருந்து 15 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. மிடில் ஸ்கூலில் எனக்கு மின்சூக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவள் வீட்டுக்கு வந்துருப்ப அவள் 10 நிமிஷமாக மறைச்சு பார்த்துருக்கீங்க. அவள் பயந்துட்டு என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்னோடய டியூட்டர் ஜிங்கி, அவன் என்ன பண்ணான், லைட்டாக மிஸ் பண்ணதுக்கு அவனை பிடிச்சி மிரட்டிருக்கீங்க. அவனோட ஜாபை ஒழுங்காக செய்ய சொல்லி அவனும் அடுத்த நாளே வேலையை விட்டு போயிட்டான். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஜின்மனும் சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்டு அவள் என்னோட வாட்சை திருடிட்டா, அதனால அவளே அதை ரிட்டர்ன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டு. செகண்ட் உன்னோட டியூட்டர் அவங்களே மொலஸ்ட்ரேஷன் கேஸ்க்காக அரெஸ்ட் ஆனவங்க தானே. நான் உன்னோட கார்டியனா, உனக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜொன்மியால் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் அந்த டேட் பண்ண பையன், அவன் இல்லீகலாக மோட்டர் சைக்கிள் ஓட்டுறான், அவன்கிட்ட ஹெல்மெட் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் மற்ற குழந்தைங்களை விட வித்தியாசமாக இருக்கேன், எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் தான் வளர்த்தீங்க, என்னை அப்படியே கைது பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது, நான் எந்த மூவ் அவுட் ஆக விரும்புகிறேன், அதனால தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது இங்கே ஜின்மேனும்
சரி அப்படின்னா, என்னோட ஃபேஸில ஒரு தடவ அடிச்சாலும், உன்ன நான் இங்கேருந்து மூவ் அவுட் ஆக விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் சீரியஸாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும், என்னோட அப்பா, அம்மா எதனால இறந்தாங்கன்னு எனக்கு மறந்து கூட போச்சு. இப்பனாலும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணலையா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எப்ப இந்த டாபிக் கொண்டு வந்தாலும், இத அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு இந்த வீட்ட விட்டு போக இஷ்டம் இல்லன்னா, அத மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஜின்மேனோட ஃபேஸ்ல அடிக்க ட்ரை பண்றாங்க. ஈஸியா ஜின்மேன் அத அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் செம்மையா கடுப்பா இருப்பாங்க. அடுத்து பேஷன் வந்துட்டு ட்ரக்ல எப்படி போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுமையா போ அப்படின்னு சொல்லி அழகா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி ஜின்மேன் இருக்கிறத பார்க்குறா ஹீரோயின். என்ன நினச்சான்னு தெரில. வேகமா ஜின்மேன் கிட்ட வண்டிய விடுறா. ஹீரோயினும் இறங்கி வந்து ஜின்மேன அடிக்கலாம் அப்படின்னு நினச்சு கை ஓங்கும்போது, கரெக்டா ஜின்மேனும் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸ்லக் மாதிரி ரொம்பவே ஸ்லோவா இருக்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. கான்ல பின்னாடியே அடிக்கலான்னு போனா, இங்க பேசன் தான் வந்து தடுத்துட்டு இருப்பாங்க. இது ஃபேமிலி மேட்டர், நீங்க தலையிடாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மூவ் ஆகும்போது, பேசன் இடையில காலை வச்சு கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. நீ ரொம்ப ஸ்லோவா ஸ்லக் மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இன்னும் காண்டாகுது. ஹீரோ எந்திரிச்சு பயங்கரமா துள்ளியிருப்பாங்க. பேசன் தான் பிடிச்சி வச்சிருப்பான். இங்க ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோவும் தலையாட்டுறாங்க. பேசனும் ரொம்ப கிறுக்கு பூடி மாதிரி போட்டு ஹீரோயினை மயங்க வச்சிடுறான். ஹீரோயினும் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிடுறாங்க. நான் இவ்வளோ நேரம் மயங்கி இருந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ரொம்ப படிக்காதம்மா பாரு டயர்ட் ஆயிடுற அப்படின்னு சொல்லி நக்கல் வேறு பண்ணிட்டு இருக்காங்க. ச்சீ உங்களுக்கு மனசாட்சியே இல்லைல்ல, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜின்மேன் தான் என்ன பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லி அங்கே பேசன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எப்போ ஒன்று பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஜின்மேன் கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்களாம் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அங்கேருந்து போயிருப்பா. பேஷன் குக் பண்ணிட்டு இருக்கான். சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான் போல. சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அன்னைக்கு ஹீரோனோட சண்டை போட்டு மயங்க அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ மூய் தாய் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? ஐ மீன் அந்த சண்டையோட கலப்பேற்று மூய் தாய் போல அது கற்றுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி பேஷனும் கேட்டுட்டு இருக்கான். நான் இந்த அங்கிளை தோக்கடிக்க விரும்புகிறேன், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு மூவ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, உன்னோட அங்கிள் தூங்கிட்டு இருக்கும்போது அடிச்சிரு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. அது சீட்டிங் பண்ணுற மாதிரி இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே சிம்பிள் ஈஸியான விஷயம் கூட அப்படின்னு சொல்லும்போது, அது நீ ஈஸின்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி பேஷன் கேட்டுட்டு இருக்கான். ஏதோ ஒன்று எனக்கு அது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, சரி அப்படின்னா நான் உனக்கு சொல்லித்தரேன். 500,000 ஓன் ஃபார் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருமா எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை நான் நெக்ஸ்ட் இயர் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா எனக்கு நிறையா காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அவ்வளோ முடியாது, எனக்கு கிடைக்கிறதே 50,000 ஓன் தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே டீல் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசனும் சொல்கிறாங்க. வாரத்தில் 3 கிளாஸ் அப்படின்னு சொல்லி பேசனும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. செம்மையாக ஹீரோயினும் ட்ரெயின் ஆகுறாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த ஸ்டெப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அங்கிள் ஒரு நாள் டிவி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அடிக்க வருவாங்க. அப்படியே சோஃபாவில் படுத்துருவாங்க. கிளாஸ்க்கு கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு தேறிடுறாங்க. ஜின்மானும் உட்காந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அடிக்கலான்னு பின்னாடி சைலண்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. டியூப்பை பிடிச்சி இழுக்கவும் கீழே ஹீரோயின் விழுந்துடுறாங்க. கண்டிப்பாக இது எதர்ச்சியாக நடக்கல. விழுந்தது ரொம்பவே கேஷுவலாக ஜின்மேனும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே மறுபடியும் ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்குது. ஹீரோயினும் திங்ஸ் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போது ஒரு பொண்ணு 3 பசங்க ஹராஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்க்குறா. ஹீரோயின் வந்ததுனால எப்படியோ அந்த பொண்ணு ஈஸியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. உன்னால தான் அவள் ஒன்றா, அவளுக்காக இப்போ நீ தான் இங்கே நிற்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயினும் அந்த பேக்லாம் போட்டுட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்கே இருக்க 2 பசங்களை செம்மையாக அடிச்சிடுறா. 3வது கத்திலாம் வச்சுட்டு இவ்வளோ குத்த வர மாதிரி வந்துடுறான். அதே நேரத்துக்கு அங்கே ஜின்மேன் வந்து அவனை தடுத்துடுறாங்க. இப்போ போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. ஹராஸ் பண்ணப்பட்டா இல்லையா, அந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஹீரோனும் ஜின்மேனும் வண்டியில் தான் போயிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, நீ முன்னாடியை விட ஸ்ட்ராங் ஆகிட்ட நான் ஒத்துக்கிறேன். பாசனனுக்கு நல்லாவே ஃபைட் சொல்லி கொடுத்துருக்கான் தான். ஆனால் அதுக்காக கத்தி வச்சிருக்க ஒருத்தன்ட்ட உன்னால் மோத முடியும்னு அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அப்படி இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி ஜின்மன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாசனோட பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாசனோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அது ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தான். அங்கே நிறையா பேர் நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் சைரன் வேறு இருக்குது. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பாசன் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் அமௌண்ட் பாரோ பண்ணிட்டு ஃப்ராட் பண்ணிட்டான் போல. அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு நோட்ஸ் வேறு எழுதி வச்சுருக்கான். அதை போலீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நீ இனிமேல் ஸ்லெக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். ஹீரோயினும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே இப்போ ப்ரெசன்ட் சீனை தான் காமிக்கிறாங்க. அங்கே நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இவங்க பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இத்தனை நாளாக கீழே எடுத்து இவன் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான் போல். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க.
ஹீரோயின் படிக்கிற கிளாஸ் ரூம், சூப்பர் மார்க்கெட் வெளியே சிசிடிவி கேமரான்னு எல்லாமே அதில் இருக்குது. அது ஒன்று பாத்ரூம் தானே அப்படின்னு சொல்லி ஜோங் கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத 24 ஹவர்ஸும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க போல். அந்த பிளாக் மாஸ்க் போட்டிருந்தேன் ஆல்ரெடி கன் வச்சுருப்பான் இல்லையா, அந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ காலமாக என்னை இப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அவனும் பேசுகிறான். அவனுக்கு ஆர்டிசம் இருக்குது போல். அவன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான். லைக் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவன் பேசுகிறது. இந்த மாதிரி மின்னேக்கு புல்லட்ஸ் இருக்காது, நம்மள அவளோட உயிரை காப்பாற்றியே அவனும் மெடிசனாக அவளுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன வளரிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே ஜோங் லைட்டை போடுறான். லைட்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே கத்திட்டு இருக்கான். ரொம்பவே கெஞ்சுறான் லைட் ஆஃப் பண்ண சொல்லி. உடனே அவனுக்கு ஒரு ரெயின் கோட் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. சரி இப்போ சொல்லு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவனும் ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வர மாதிரி இருக்கும்போது ஜோங் அவன் வாயில் துணியை வச்சு அடிச்சிடறான். இவன் ரொம்பவே சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறான். இவனை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஆர்டிசம் இருக்கா இல்லையானா எனக்கு ஷுவராக தெரில. பட் அவன் பேசுகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஜோங் அங்கே சர்வரை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். அங்கே பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் இந்த மாஸ்க் போட்ட பையனும் நீ அவனை தயவு செய்து நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக வராங்க. எப்படியோ ஒரு ட்ராப் மாதிரி ஹீரோயின் அதுக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. ஜோங் கிட்ட இப்போ கன் இருக்குது, லைட்ஸ் ஆனில் இருக்குது. இந்த மாஸ்க் பையன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால லைட்ஸில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுறான். அவன் ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி போட்டிருக்கான். இருட்டில் கூட நல்லா கண்ணு தெரியும் போல். அதை வச்சுட்டு இப்போ ஜோங்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஜோங்கையும் பிடிச்சி வச்சிடுறான். ஹீரோயினும் ட்ராப் ஆகிருப்பாங்க இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கேயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் இந்த மாஸ்க் போட்டு பையனும் கனெக்ட் ஆகுறான். ஹீரோயின்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அங்கே செகண்ட் ட்ரா இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ஃபைலில் பார்த்துட்டு இருக்கா. அந்த ஃபைல்லையும் ரொம்ப நிறைய எழுதியிருக்கு. பாஸ் இறந்ததுனால, அதாவது ஜின்மேன் இறந்ததுனால அவனோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இப்போது ஹீரோயினுக்கு தான் வந்திருக்கு. ஹீரோயினும் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இவனும் சொல்லிட்டு இருக்கான், இத்தனை வருஷமாக நான் பாஸ்க்கு சின்சியராக இருந்தேன், இப்போ நான் உங்களுக்கு சின்சியராக இருப்பேன், உங்களுக்கு பேச்சு கேட்டு நடப்பேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பேசுகிறது எதுவும் அங்கே கேட்க மாட்டேங்குது. அதனால ஹீரோயினும் எழுதி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பியா அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி முதல்ல என்ன இங்கேருந்து திறந்து விட அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்குறாங்க. அவனும் ஹீரோயினை திறந்து விட்டுடுறான். அவன்கிட்ட ஒரு கன் இருக்குது, அதை பறிச்சுக்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்பேன்னு சொல்லியிருந்த சரிதானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல ஜோங்கை ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஜின்மேன் இறந்ததுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படியோ மிரட்டி கஷ்டப்பட்டு ஜோங்கையும் அவன்கிட்ட ரிலீஸ் பண்ண வச்சிடறாங்க. ஒரு குச்சி மூலியமாக ஜோங்கை இவன் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கான். இங்கே பாரு, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவன் நம்மளை மேனிப்புலேட் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இங்கே ஜோங்கும் போராடிட்டு இருக்கான். அந்த பிளாக் மாஸ்க்கும் இல்லை இவன் சொல்கிறது தான் போய் இவனை நம்பாத, உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஃபைல் நேம் 040 திறந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் மாஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரி திறந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போ. ஜோங் கத்திட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ மறந்துட்டியா, ஃபியூனரல்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ சின்ன வயசில் ஸ்டோர் ரூமில் லாக் ஆகிருக்கும் போது கூட உங்கள் அங்கிள் கிட்ட நான் தான் சொன்னேன் உன்னை வந்து காப்பாற்ற சொல்லி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே யார் சொல்கிறத நம்புறதுனே தெரியல. ஹீரோயினும் துறக்கலான்னு போயிடுறாங்க. அப்போ தான் கண்ண மூடி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. சின்ன வயசில் ஒரு பூனை வச்சுருந்துருப்பாங்க. அதை வளர்க்கலான்னு ஆசையாக இருக்கும்போது அவங்க அங்கிள் சொல்லியிருப்பாங்க, இங்கே பாரு, இது நீ வளர்க்க போகிறேன்னா இது கூட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இதோட சந்தோஷம் அழுகை எல்லாமே தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பூனை வாங்கியிருப்பாங்க. இப்போவும் தான் பண்ண போகிற செயலுக்கு தான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அதை ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கும் போது சொல்லியிருப்பான், இது மேபி ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், அதை கிளிக் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜோங் சொல்லவும் இப்போ அவங்க ஜோங்கை நம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. கண்ணை காமிச்சு நீ போய் அந்த வெளியே இருக்க லேடிக்கு உதவி செய்ய போ அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லி மெடிசன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அந்த பிளாக் மாஸ்க்கும் அவனோட கண்ணாடியை அங்கே கழட்டி வச்சுட்டு இது அவனோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். பிளாக் மாஸ்க்கும் வெளியே வரான். இங்கே மென்னையும் கண்ணை பாயிண்ட் பண்ணி நிற்கிறா. அவனும் பொறுமையாக அவனோட மாஸ்க்கை கழட்டுறான். நீ நல்லா வளர்ந்துட்டு போறியே அப்படின்னு சொல்லி மின்னையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஜோங்கும் ஹீரோயினை தான் வந்து ஹக் பண்ணுறான். ரொம்பவே தேங்க்ஸ் நீ என்னை நம்பினதுக்கு. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமாக பேசிக்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஊசியை போட்டு விடுறான். இந்த ஊசி தான் போன தடவை நான் போட்டுக்கிட்டேனே, அது ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுச்சு அதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஒரு ஓரமாக மயங்கி கிடக்குறாங்க. எங்கள் ஜோங்கும் சிஸ்டம் முன்னாடி எந்திரிச்சு வந்துடுறான். ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கிட்டு இருக்காங்க. ஜோங்கும் நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அந்த கண்ணாடி மூலியமாக பார்க்கும்போது ஒரு லேசர் லைட் ஜோங்கோட மேலே இருக்குது. மேபி அதை ஷூட் பண்ணமோ என்னவோ தெரியல.
மறுபடியும் பாஸ்ட்ல தான் காமிக்கிறாங்க. அந்த பூனை இறந்து போயிருக்கும். ஹீரோயின் ரொம்பவே அழுதுருப்பாங்க. அவங்க அங்கிளும் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல "யார் நீ?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின கொல்றதுக்கு ஷூட்டர் மட்டும் இல்லாம இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. புதுசா ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. எப்படி மார்க் ஆண்டனி படத்துல அனகோண்டாவோ, கேஜிஎஃப்ல பெரியம்மா கன்னோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் போல பயங்கரமா பில்டப்பா இருக்கு. இது கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா சாகடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மீதியை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சீரிஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஸ்பாட்டிஃபை லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.